படத்தை விட கிளைமேக்ஸில் வந்து கிரிக்கெட் சீன் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் தான் விசில் சத்தம் கைத்தட்டல் எல்லாம் பறக்குது. அதில் மட்டும் தான் பறக்குது. ஆமாம், மங்காத்தா பிஜிஎம் தோனிக்காக பறக்குது. நான் வந்து தளபதி ஃபேன் தான். ஆனால் தலை ஃபேன்ஸ்க்கு நல்ல ட்ரீட் கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அவ்வளோவா இல்லை. மங்காத்தாலாம் அதை விட தாண்டிடுச்சு. இது வேறு லெவலு. ஆமாம், அடித்து தூக்கம். தாராளமாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 700-1000 கோடி அசால்ட்டாக தான். ஆனஸ்ட்டாக வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம். ப்ளஸ் வந்துட்டு நல்ல ஒரு அவங்க இந்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன், இந்த கோட் இன்டர்வியூஸு. ஸோ அவங்க கொடுத்த ஹைப் மாதிரி தான் எல்லாமே அவங்க ஹைப் படி நல்லா தான் இருக்குது. அண்ட் வைபவ் சொன்ன மாதிரி தான் கிளைமேக்ஸ் வந்துட்டு ஆனால் எப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அந்த மாதிரி தான் இருந்தது. அதுவும் கிளைமேக்ஸில் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது சீரியஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு காசு கொடுத்த ஒருத்து தான். செம்ம ட்ரீட்டு. ப்ளஸ் இந்த 3 hours வந்துட்டு 3 hours படம் 3 hours எப்படி போச்சுனே தெரில உண்மையிலே. ஏன்னா இப்போ எல்லாமே எங்கேஜிங் சீன்ஸ் தான். நீங்கள் சப்போஸ் ப்ரெடிக்ட் பண்ணாலும் சரி ப்ரெடிக்ட் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து உட்காந்து பார்ப்பீங்க. இன்னொன்று உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அதுவும் விஜயோட ஆக்ஷன் சொல்லிட்டு ட்ரெய்லர்லேயே காமிச்சிருப்பாங்க. அந்த 2 விஜய் காமிச்சிருப்பாங்க ட்ரெய்லர்லேயே. 2 விஜயோட சீரியஸாக செம்ம நடிப்புங்க. உண்மையிலே விஜய் சூப்பராக கலக்கிட்டாரு. அதுவும் அந்த சின்ன வயசு விஜய் வந்துட்டு சூப்பராக டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிராஃபிக்ஸு அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியல. செம்மையாக அந்த ஏஜுக்கு என்ன ஆக்டிங் வேணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காரு விஜய் அவரோட சின்ன ஏஜுக்கு. ஒத்துமையாக வந்து எல்லாம் கத்துறாங்க. அஜித் ஒரு ரெஃபரன்ஸ் வரும். உண்மையில தேட்டை செம்மையாக அப்படியே வெடிச்ச மாதிரி ஆச்சு. உண்மையிலே அதை நான் ஹைப் பண்ணுறேன்னு இல்லை, வெடிச்ச மாதிரி. நல்லா இருக்குங்க படம். நல்லா இருக்கு. நான் இந்த எக்ஸில் வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்து வந்தேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. படம் நல்லா இருக்கு. என்டர்டெய்னிங்காக இருக்குது. நல்லா இருக்கு. ஏன்னா கதையை கணிக்க முடியுது. பட் என்டர்டெய்னிங்காக போகுது. ஏற்கனவே வந்த ஸ்டோரி தாங்க. இது மாதிரி நம்ம சர்க்கார் பார்த்தோம். அதே ஸ்பை அதே மாதிரி கதை தான். ஆனால் இப்போ என்டர்டெய்னிங்காக இருக்குது. நல்லாயிருக்கு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் படம் அப்படி கிடையாது. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஐயா ரிவ்யூஸ் நீங்கள் பாருங்கள். ஆனால் ரேட்டிங் மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா ரிவ்யூஸ் வந்து அவங்க கருத்துக்களை சொல்லுவாங்கள்ல, அந்த கருத்துக்களை வாங்கிட்டு நீங்கள் வராதிங்க. இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தனால தான் எனக்கு பிரம்மாண்டமாக தெரியுது. இப்போ மற்றவங்க சொல்லி இவங்க வந்திருக்காங்க அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா நமக்கு அந்த சஸ்பென்ஸோ இல்லை ஒரு சர்ப்ரைஸோ நமக்கு எதுவுமே இருக்காது. ஸோ சஸ்பென்ஸ் சர்ப்ரைஸ் உங்களுக்கு வேணும், கொடுத்த காசுக்கு ஒர்த்தாகணும்னா நீங்கள் எதுவுமே பார்க்காம ரேட்டிங் கூட வேண்டாம், ரேட்டிங் கூட பார்க்காதீங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து பாருங்கள். படத்தை ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்க்க ஒரு பிறந்த குழந்த மாதிரி பாருங்கள். செகண்ட் ஹாஃப் ரொம்ப சொல்லுவாங்க. ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லை. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சொல்லுவாங்க. இல்லை, நான் வேறு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோம். கில்லி அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோம். பட்டு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. எதிர்பார்த்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அப்படியே கிளம்பி போயிருக்கலாம்னு தான் தோணுது. கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பட் பிரசாந்தோட கேரக்டரும் ரொம்ப ஸ்லோ. அது பிரசாந்த் தேவையில்லைன்னு தோணுது. இது வந்து எதுக்கு வந்ததுன்னா இவங்க அப்பா வந்து இந்த படத்துக்கு வந்திருக்காரா, அதனால ஆஃபீஸ் போக முடியாமல் இந்த படத்துக்கு வந்தார். பார்த்தா ஒரு ஃபைட் சீனில் ஒரு மூலையில் இருந்தார். அதை பார்த்துட்டு படம் நல்லா இருந்துச்சு, பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இதில் முக்கியமாக ஒரு ஆயுதம் இருங்க எடி அந்த விசில் போடுன்னு சொன்னாங்களே, அதுக்கு வந்து இதை வாங்கின்னு வந்துட்டு ஊதி அங்கே உயிரை எடுத்துட்டான். அதை முடிஞ்சிச்சு. செம்ம வேற மாதிரி செம்மையா இருந்துச்சு படம். எங்கள் அப்பாக்காக போய் லாஸ்ட் டைம்ல பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. சூப்பர். ஏதோ ஆவரேஜ். அது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம். அது எப்படி சொல்கிறது, ஏதோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பிளாங்காக வந்தீங்கன்னா வந்து படம் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு வாட்டி பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் நல்லா தானே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். பிஜி ஒர்க்கு இந்த டிஏஜிங் ஒர்க்லாம் பண்ணாமல் நார்மலாக ஆக்டரை வச்சே போட்டிருக்கலாம். ஏன்னா அது ரொம்ப கொலாப்ஸ் ஆன மாதிரி. ஏன்னா நம்ம இப்போ நம்மளுக்கு இருக்க டெக்னாலஜி இல்லை, அது ஓகே. பட் நம்ம அது டெக்னாலஜி இல்லைன்றதுக்காக வந்து நம்ம நார்மலாக ஆக்டரை வச்சே எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அதில் எக்ஸ்பிரஷன் இல்லை, டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதில் ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதனால தான் அஜித் ஃபேன்ஸன் இல்லை, அஜித் ஃபேன்ஸன் இல்லை. நான் டெக்னிக்கலாக நான் அதுதான் படிக்கிறேன். ஸோ அதனால் நான் கேட்குறேன். அது பண்ணுறதுக்கு நிறைய செலவாகும் தான். அதுக்கான வசதி நம்மக்கிட்ட இல்லை. அது பண்ணுற அளவுக்கு ஸ்டோரி கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டோரி இப்போ நார்மலாக இப்போ பையன் அதே மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது சொல்கிறேன். டெக்னாலஜி வளர அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றது நினச்சது ஓகே. பட் ஆனால் கொலாப்ஸ் ஆகி சரியா இல்லை. மங்காத்தா பீஜம் அது எப்படின்னா, நாங்கள் வாய்ஸ் ஓவர்லாம் அஜித்தோட வாய்ஸ் ஓவர்லாம் எதிர்பார்த்து வந்தோம். பட் எதிர்பார்க்காததெல்லாம் இருக்குது. நிறைய ஹைப்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ஆனால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இதில் ஓர்த்து இல்லைன்னு சொல்லலாம். அப்படி ஓர்த்து இல்லைன்னு சொல்லலாம். நிறைய இந்த எப்படி ஸ்டேடியம் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சிஜி ஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த அளவுக்கு வந்து இதுக்கு செட் ஆகுற மாதிரி தோணல. கதைக்குமே அதுக்குமே செட் ஆகுற மாதிரி தோணல. வேணுன்ட்டே திரிஞ்ச மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க. தளபதி ஆக்டிங் செம்மையாக இருக்குது.
எல்லாமே நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. இல்லை எல்லாமே செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. எல்லாம் வேறு லெவல், எல்லாமே செமையாக இருக்குது. ப்ளஸ்னா என்ன சொல்கிறது, ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது, செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக போச்சு, சூப்பராக இருந்தது. படம் வேறு லெவல் ப்ரோ, செம்மையாக தெரிக்குது, தலை கத்தி தொண்டையே போயிடுச்சு ப்ரோ. மூவி ஓகே, ஆனால் தளபதி ஃபேன் தான், பட் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம் ஒரு டைம். ஓகே, ஹைப்பு நாங்கள் ஆக்சுவலாக எதிர்பார்க்காம தான் வந்தோம். ஏன்னா என்ன சொல்கிறது, லியோ படம் மாதிரி லியோ கொஞ்சம் ஹைப் இருந்துச்சு, பட் இதுக்கு ஹைப் இல்லை. எனக்கு அதுவும் மியூசிக் வேறு யுவன், அதனால் ரொம்பலாம் எதிர்பார்ப்பு இல்லை. பிகாஸ் அனிருத், ஏஆர் ரஹ்மான் மாதிரி வரல. பட் ஓகே, தளபதி ஃபேன்ஸ் பார்க்கலாம், மற்ற ஃபேன்ஸ் பார்க்குறதுனா பார்க்கலாம், அவ்வளோதான். இல்லை விஜய் தளபதி நிறைய ரோலில் நடிக்க வச்சு வெறுக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நிறைய மாற்றி சின்ன வயசு கொஞ்சம் அந்த சஞ்சீவ் காமிக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி தளபதி ஃபேனாக பார்க்கலாம். நாங்கள் ஒரு தளபதி ஃபேன் பார்க்கலாம். ஆக்சுவலாக நிறைய மூவிஸ் வருதுல்ல, ஒன் டைம் பார்க்கலாம், ஒர்த்து தான். பட் தளபதி ஃபேன்ஸாக நாங்கள் ரொம்ப ஹைப் பண்ணுவோம். மூவி செம்மையாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு தான், அதெல்லாம் சொல்லக்கூடாது, வெளியே படத்தையுமே சொல்லக்கூடாது. எல்லாமே ஒரு லேகும் இல்லை, பயங்கரமாக இருக்குது. கிளைமேக்ஸ் தான் வேறு லெவல் அல்டிமேட்டு. ஒரு 40 நிமிஷம் கிளைமேக்ஸ் நல்லா தான் ப்ரோ. படம் நல்லா தான் சார், படம் சூப்பராக இருந்துச்சு சார், வேறு லெவல். தளபதி ஃபேன் தான் நான், இருந்தாலும் ஓவரால் செம்ம என்ஜாய்மெண்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட போர் அடிக்கிற மாதிரி இல்லை, பயங்கரமாக என்ஜாய் பண்ணது. எல்லாமே வேறு லெவல் பக்காவாக இருக்குது. கடைசியில் அந்த ட்விஸ்ட்டு கொண்டு வந்தது வேறு லெவல், எல்லாமே ட்விஸ்ட்டாக தான் கொண்டு வந்தேன். ஒரு இடத்துல கூட போரிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். தேங்க்யூ சார். சூப்பராக இருந்தது சார். இதுக்கு மேலே ஒரு படத்தில் பெருசாக எதுவும் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. சூப்பராக இருந்தது. என்ன படம் எடுத்தாலும் நெகட்டிவ் சொல்ல தான் போகிறாங்க, பட் சூப்பராக இருந்தது. அண்ட் யுவனோட மியூசிக் நம்ம படத்துக்கு முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ண படத்தில் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது, நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் சூப்பர் படம், பார்ட் 2 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் வெங்கட் பிரபு ஆல்வேஸ் மாஸ், அண்ட் தளபதி சொல்லவே வேணாம். நல்லா இருக்கு ஓவராலாக நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரி எல்லாம் ஒரு விஜய்க்கு உண்டான என்டர்டெய்னர் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்குலாம் கிடையாது, பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இது டிலே இருக்குது. பட் கிளைமேக்ஸில் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு படம். கமர்ஷியல் ஹிட் தான், கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். சூப்பர். ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னால் எல்லாரையும் சேர்த்து ஒரே தான் பார்க்கும்போது ரொம்ப பழைய நினைவுகள்லாம் வருது. எல்லா ஆக்ட்ரஸும் பிரபுதேவா, பிரசாத் எல்லாரையும் பார்க்கும்போது அவங்களுடைய பழையதை எல்லாம் ரீகால் ஆகுது. இந்த படம் வேறு லெவல், செம்மையாக பண்ணியிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்குது. 3 மணி நேரம் படம், பெரிய படம்னு சொன்னாங்க. படம் டைம் போனதே தெரில, செம்ம ஃபன்னு. எல்லோரும் தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள், மிஸ் பண்ணி வீட்டில் பார்க்காதீங்க, நெட்டில் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. பெரிய அளவில் மைனஸ்லாம் ஒன்றும் இல்லை. அந்த சிஜி பண்ணது தான் விஜய் சார், இந்த சின்ன வயசு தான் கொஞ்சம் இதாக இருக்குது, மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. சில சீன்ஸ் எனக்கு ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அது கரெக்டாக வந்துச்சு. ஸோ பட் அது மீறியும் போனீங்கன்னா நல்ல ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட் தான் மூவி. ஓகே 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 இல்லை அப்படி தோணவே இல்லை. ஒரு சீனு மட்டும் தோணுச்சு. எப்படின்னா அந்த ட்ரெயிலரில் ஒரு சீன் காமிப்பாங்க, அப்பா யுவர் இன் டேஞ்சர்னு சொல்லிட்டு ஒரு சீனில் காமிப்பாங்க. அப்போ 2 விஜய் மீட் பண்ணுற மாதிரி அந்த மீட்டிங்கில் கொஞ்சம் அந்த கிராஃபிக்ஸ் கொஞ்சம் தடுமாறிச்சு, கொஞ்சம் எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்ற எல்லா சீன்ஸும் கொடுத்த காசுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தோணும். கேரக்டர்ஸ் ஓகேவோட கேரக்டர்ஸில் சில ட்விஸ்ட்டுங்க இருக்குங்க, அதுதாங்க மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குது. என்னடா இப்படி இது எப்படி இருந்தது, இது என்னடா இதுதான் புதுசாக இருக்குது, அந்த மாதிரிலாம் யோசிக்க தோணும். ஏன்னா நம்ம நினச்சி பார்த்துருக்கவே மாட்டோம். சீரியஸாக அப்படி ஒரு ட்விஸ்டெலாம் இருக்கிறாங்க. அது நான் இப்போ ஹைப் பண்ணுறதுனால வேண்டாம், பட் உண்மையிலே ஒர்த்து தான் நான் பார்க்குறது. அந்த ஒரு இப்போ வரைக்கும் ஆல் டைம் ஃபேவரட் மங்காத்தா பாதி பேர். ஓகே விஜய் சாருக்கு வெங்கட் பிரபு சொல்லும்போது அவங்க ஃபீல் பண்ணுவாங்களே. ஓகே ஆனஸ்டான ஒரு லைஃப் டைம் இது ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸுக்கு மங்காத்தா ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி, வெங்கட் பிரபுக்கு ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி. இது விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி. அதுவும் வெங்கட் பிரபுவோட கரியரில் இந்த கோட்டு ஒரு மூவிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் மூவி தான் இருக்கும். ப்ளஸ் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது ட்ரீட் தான். அதை ஹானஸ்ட்டாக தான் சொல்கிறேன். விஜய் ஃபேன்ஸ் உண்மையிலே என்ஜாய் பண்ணி தான் பார்ப்பாங்க.
தேவைப்படும் கதைக்கு தேவைப்படுது அந்த கதைக்கு தேவைப்படுறது. இன்னொன்று கிளைமேக்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக தேவைப்படும். அந்த கிளைமேக்ஸ் இங்கே பார்த்தா தான் தெரியும். உண்மையிலே பிரமிச்சு போயிட்டு வந்திருக்கேன். அஜித் சார் மியூசிக் பேக்ரவுண்ட் மங்காத்தா மியூசிக் வருது. ஓகே, அந்த மியூசிக் வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ரெஃபரன்ஸ் வரும். உண்மையாலே எல்லாரும் இருக்கிற எல்லா விஜய் ஃபேன்ஸும் அப்படியே கத்துறாங்க. அது அஜித் ரெஃபரன்ஸ் வந்தாலும் சரி, இந்த போட்டியில் இருக்குங்க அதெல்லாம் தள்ளி வச்சிருங்க. உண்மையில எல்லாரும் வந்து ஒத்துமை தான் இருக்காங்க. செம்ம இது இருக்குது. சவுண்ட் இருக்கும்போது யார் ஃபேன்ஸ் கத்துறாங்க? எல்லா ஃபேன்ஸ் கத்துறாங்க. நீங்கள் அஜித் விஜய் ஃபேன்ஸ் யாருமே தேட்டர் யாரும் இருப்பாங்க, எல்லா ஃபேன்ஸும் இருப்பாங்க, இன்க்ளூடிங் விஜய் ஃபேன்ஸ் தான் மெஜாரிட்டி இருப்பாங்க. ஏன்னா விஜய் படம் இது கரெக்டுங்களா? எல்லாரும் கத்துறாங்க. அஜித்துங்கிற அந்த ஒரு இதுவே இல்லை. அந்த போட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதுவே இல்லை. எல்லாரும் ஒற்றுமை தான் இருக்காங்க. இந்த சில ஃபேன்ஸாக வந்துட்டு இந்த ஆடுங்க இருக்காங்க அந்த மாதிரி. ஐயோ எப்பா இந்த வெங்கட் ஸ்டைல் பார்த்துப்பீங்க. அவர் அப்பப்போ இந்த பழைய மூவிஸ் தான் ரெஃபரன்ஸாக வச்சுருப்பாரு. விஜயோட ரெஃபரன்ஸும் இருக்குது, ரஜினி ரெஃபரன்ஸும் இருக்குது, ப்ளஸ் அஜித் ரெஃபரன்ஸும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், அது ஆல்ரெடி இருக்கும். பட் எல்லாருக்குமே கத்துறாங்க, ஒத்துமையாக வந்து எல்லாம் கத்துறாங்க. இல்லை எனக்கு தெரியல, நான் நல்லா இருக்கு படம், ட்விஸ்ட்லாம் இருக்குது. ஆனால் அந்த யங் விஜயா வரதுலாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வரும். அந்த ஹேர் ஸ்டைல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. படம் நல்லா தான் இருக்குது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இல்லைங்க, ரொம்ப நல்லா இருக்குது. 3 hours படம், ஆனால் டைம் போனதே தெரியல. நல்லா தான் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு படத்தில். நீங்கள் எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஓகே பிளாஸ்ட் எந்த சேனலு? நல்லா இருக்குங்க. ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். விஜயோட ட்ரிபியூட் மாதிரி இருக்குது. எல்லா ஆக்டர்ஸ்க்கும் கண்டிப்பாக பார்க்கலாம். மிக்ஸ்டாக இருக்குது. லைக் சொல்ல பயங்கர செலிப்ரேஷனாக இருக்குது தியேட்டரு. ரொம்ப எந்துவாக நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, கிட்ஸுக்கு தெரில, ஃபேமிலி ஆடியன்ஸ் ஓகே தான், என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இல்லை நார்மல் ஸ்டோரி தான், பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நிறைய ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள். ஆக்ஷன்லாம் சூப்பராக இருக்குச்சு. யங்ஸ்டருக்கு ஆக்ஷன் ஓகே. இதே வந்து சென்டிமெண்ட்னு கொஞ்சம் ட்ராக் பண்ணுறாங்க, அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இதை ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க முடியாது. ஆனால் ஆக்ஷன் அவங்களுக்கு பிடிக்காது. கத்தி குத்து ஷூட்டிங் கொலைலாம் இருக்குது. அப்படி தான் பேசுவான் விஜய் ஃபேன், அதனால இப்படி தான் சொல்கிறான். ஒரு அணில் அவரே கலாச்சிருக்காருச்சு நிறைய இடத்துல. ஓகே, பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். சென்டிமெண்ட் மட்டும் கொஞ்சம் ட்ராக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் ட்ராக் பண்ணாங்க, செகண்ட் ஹாஃப்லேயும் ட்ராக் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா? நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. நல்லா இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. படம் வந்து எப்படி சொல்கிறதுனா ஹைப்புன்னு சொல்லிட்டு நிறைய செலிப்ரிட்டிஸ் அதிகமாக கூட்டு வந்து வச்சுருக்காங்க. தவிர அந்தளவுக்கு படம் கதை இல்லை. நார்மலாக யூஸ்வலான ஸ்டோரி தான். மற்றபடி அவ்வளோ எந்த ஹைப்லாம் கிடையாது. பார்க்கலாம். ஸ்டோரின்றது நார்மலான யூஸ்வலான ஸ்டோரி தான். பட் ஆனால் கைன் மாஸ்டரில் எடிட் பண்ண மாதிரி அங்கங்கே கொஞ்சம் பிட்டாக போட்டு அந்தளவுக்கு இல்லை. சிஜி ஒர்க்லாமே கூட அந்த டிஏஜிங்லாம் கூட சொல்கிற அளவுக்கு இல்லை, நார்மலாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. இல்லை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆவரேஜ். என்ன காரணம் சார் ஆவரேஜ்? பெருசாக ஒன்றும் ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோவா இல்லை. ஸ்டோரி ஓல்டு ஸ்டோரி ஓகே தான். ஆவரேஜ் அவ்வளோதான். ஒன் டைம் பார்க்கலாம். ஓகேண்ணா, ஏதோ எடுத்து வச்சுருக்காங்க, சுற்றி எடுத்துருக்காங்க. கதை கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இப்படி சுற்றிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. பின்னாடி 2 அணில் வராங்க, அவங்ககிட்ட கேளுங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. தலை சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு. எல்லாரும் போய் பார்க்க சொல்லுங்க. ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ ஒர்த்து. மற்றபடி ஒன்றும் இல்லை ப்ரோ, அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. டிஸ்ட் மேலே டிஸ்ட் வச்சுக்கிறாங்க. ப்ரோ அதிகமாக இருக்குது, அவள் தான். செகண்ட் பார்ட்டுக்கு வந்து லீடிங் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். படம் நல்லா தான் இருந்தது. நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. எஸ்கே ஒரு கேமியோ நல்லா இருந்தது. அப்புறம் விஜயகாந்த் கேமியோ சூப்பராக இருந்தது. நல்லா தான் இருக்குது.